ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு டூலுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு டூல் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம். எப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த டைம் ஃப்ரேம் கேண்டிலில் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறது, எந்த ஜோனில் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே குழப்பம் இருக்கும். இல்லை அது வந்து ஒரு ஜோனாக பண்ணலாமா, இல்லை ஒரு சிங்கிள் லைனில் பண்ணலாமான்ற மாதிரியும் நிறைய குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினான விஷயமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு லைனாக வந்து நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம ஒரு ஜோனாக ட்ராப் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெயினாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போது மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு அகைன் மேலே போட்டு திரும்ப கீழே அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு திரும்ப அகைன் மேலே போகுதுல்ல, அந்த டச் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து மார்க்கெட் கீழேருந்து மேலே போய்ட்டு ஒரு இடத்த டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது, திரும்ப அகைன் மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு கீழே வருது. ஓகேங்களா? இப்போ மேலே 2 பாயிண்ட் டச் ஆச்சுல, அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான். இப்போ நீங்கள் வந்து லோ டைம் ஃப்ரேமில் வைக்கக்கூடாதுன்றதுக்கான இன்னொரு ரீசனுமே, இப்போ வந்து நிறைய பேர் டைம் ஃப்ரேம் தெரியாமல் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. நீங்கள் இதுவே ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ இல்லை 4 ஹவர் டைம் ஃப்ரேமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோனாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மார்க்கெட் நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு நல்ல ரியாக்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து அதிகமாக இங்கெல்லாம் எங்கே டச் பண்ணுதோ அந்த டைமில் வந்து ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டச் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல டச் பண்ணுறப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல டச் பண்ணுறப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இந்த இடம் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துலையுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகைன் இங்கே டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அகைன் இங்கே டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஈஸியாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரப்போ நம்ம வந்து கீழேருந்து மேலே போகுதுன்னா அந்த இடத்துல செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலேருந்து கீழே வருதுன்னா அந்த கீழே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து 3 டைம் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்தோடனே நம்ம அடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இப்போ இந்த லோவை கட் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும். ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட்டு எங்கே லோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு அடுத்து வர லோ. இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து நிறைய நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே மேலே க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப அகைன் கீழே வந்து திரும்ப அகைன் மேலே போயிட்டு இப்படி போயிட்டு திரும்ப அகைன் இங்கே கீழே வந்துட்டு இப்படி போயிருக்கு. ஓகேங்களா? நம்ம பார்க்குறப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஏரியா, ஓகேங்களா. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி வரப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ட்ராப் பண்ணிக்கங்க. இங்கே ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதனால் இந்த இடத்த மட்டும் வந்து வரப்போ ட்ரேடு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளியரான ஒரு வியூ கிடைக்கிறப்போ இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்ம ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது உங்களுக்கு, அந்த இடத்துல இங்கே ஒரு லோ இருக்குது, கீழே இங்கே ஒரு லோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நம்ம அதை இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயங்க. ஆனால் வந்து ட்ரெண்ட் லைனு இந்த ஒரு சிம்பிளான விஷயம், அதில் வந்து சூப்பராக ஒரு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இந்த இடம், ஓகேங்களா. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனோட ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த ஜோனில் ஒரு 3 இடத்த ஒன்றா இணைக்குதோ ஒரு ட்ரெண்ட் லைனில், ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலேருந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குதுன்னா ஒரு புல் பேக் எடுக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போகுது மார்க்கெட்டு, இப்படி கீழே வருது, அகெயின் போயிட்டு டச் பண்ணிட்டு அகெயின் கீழே வருது, அகெயின் இங்கே போகுது, ஓகேங்களா. போயிட்டு திரும்ப இங்கே வருது. இந்த மாதிரி வரப்போ இந்த இடத்த டச் ஆகுதில்ல, இந்த 1 2 3 இந்த 3 இடம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம ஒரு லைனாக போட்டுக்க வேண்டியதான். இந்த 3 இடத்த ஃபார்ம் போட்டுக்கிட்டிங்களா. இப்போ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட் இடத்துல இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு, அகெயின் நம்ம இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைனை மட்டுமே வச்சுருந்தா என்னால் கிளியராக இந்த இடத்துல கீழே வரும்ன்ட்டு நான் சொல்ல முடியாது, ஓகேங்களா. இதுவே நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஓகேங்களா. இந்த 2 ஜோனையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டச் பண்ணுறப்ப கீழே வருது, ஓகேங்களா. இதனால நான் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு ட்ரெண்ட் லைன் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ட்ரெண்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த மாதிரி வரப்போ ப்ராப்பராக நான் வந்து கிளியராக இந்த இடத்துல எனக்கு செல்லிங் ஜோனு, இந்த இடத்துல செல்லிங் ஜோன், அதேமாதிரி கிளியராக இந்த இடத்துல வரப்போ இது பையிங் ஜோனுன்னு சொல்லிட்டு என்னால் கிளியராக வியூ பண்ண முடியும், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான விஷயந்தான். நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம், ஓகேங்களா. நீங்கள் வந்து இதுவே வந்து லோ டைம் ஃப்ரேமில் வச்சு அப்போ எக்ஸாம்பிள் வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ஓகேங்களா. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த ஜோன் வந்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லிட்டு நல்லா மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி லோ டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்போ எனக்கு இதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா கேப்சர் பண்ண முடியாது, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸாக இருக்குது, ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன். மார்க்கெட் மேலே போயிருக்கும், அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்ட்டு அகைன் கீழே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம கம்மி டைம் ஃப்ரேமில் எடுக்கிறப்போ அகைன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் ஜோனுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல என்ட்ரி நம்ம எடுத்துகிட்டு அதேமாதிரி மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு அகைன் கீழே வந்துடும். இதாங்க இந்த மாதிரி நடக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னா நீங்கள் ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் கேண்டில் வச்சிங்க, ஓகேங்களா. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வியூ வந்து கிளியராக கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வைக்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.